ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பெடல் அண்டு சென்ட்ரல் ஃபியூகல். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சர்க்கிள் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றுதுன்னா அந்த சர்க்கிள் பாத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சர்க்கிள்குள்ளேயே நான் போயிடுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறது சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனும் சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிளை பார்த்து. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா வைஸில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது இப்போ ஒரு சர்க்கிளை பார்த்து சார் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பஸ் போகுது. V வெக்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் வெக்டர். டிஸ்டன்ஸ் சொல்கிறேன், இங்கிருந்து வரைக்கும் இருக்கக்கூடியது டிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே தான் என்ன ட்ராவல் ஆகும்? சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன். ரேடியஸ் மேலே ட்ராவல் ஆகிறதுனால ரேடியல் ஆக்சலரேஷனும் சொல்வது உண்டு. இன்னொன்று, இதிலிருந்து 90 டிகிரி ஆகிறதுனால, வெலாசிட்டிலேருந்து 90 டிகிரியில் போகிறதுனால இதுக்கு நார்மல் ஆக்சலரேஷன் ஒரு பேர் உண்டு. அப்போ 3 பேர் இருக்குது இதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் சொன்னாலும் இதே தான், ஏசி இல்லையா? ஆர முடுக்கம், ரேடியல் ஆக்சலரேஷன், ஆர முடுக்கம். ஏஆர்னு சொன்னாலும் இதே தான். நார்மலாக 90 டிகிரி, இங்கிறது 90 டிகிரி. ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் ஏஎன்னு சொல்லலாம். சரி, ரைட், எல்லாமே இதே தான். இதுக்கு ஃபார்முலா ஏசி ஈக்குவல் ஏசி ஆர் ஏஆர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏசி சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இதோட வி ஸ்கொயர், இதோட ஆர் வேல்யூ கிடச்சிச்சின்னா அதுதான் நமக்கு என்னது சொல்லுப்பா? அதுதான் என்னது? சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன். ஃபார்முலா டேரெக்டாக பாயிண்ட்க்கோ. இது டெரிவேஷனில் ஃபியூச்சரில் நடத்துகிறேன். டெரிவேஷன் பெருசாக தேவைப்படாது, இருந்தாலும் இப்போது இதை நடத்தலை நான். வெறும் டேட்டா ஃபார்முலா பார்த்து இதில் கான்செப்ட் நிறையா இருக்குது. சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். சார் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னு சொன்னீங்களே சார், அதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, இதோட மாசம் மட்டும் பெருக்கிக்கோ. எம் இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், அவ்வளோதான். எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். சரி சார், இது ஓகே. இது சென்ட்ரிபெடல் கான்செப்டுக்கு. சென்ட்ரிஃபியூகல்களை என்ன சொல்லுவீங்க? அதே தான். சர்க்குலர் பார்த்தோன்னா உள்ள என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல்? சென்ட்ரிஃபியூகல்னாலும் இதே தான். அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னாலும் இதே தான். ஸோ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஆக்சலரேஷன், எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். உட்கார சமீர். சரி, இது ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா மெமரி பண்ணிக்கணும். இது வந்து சர்க்குலர் பாத் வந்தால் மட்டும் தான் நம்மளால இது கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டால் சர்க்குலர் பாத் வந்தால் தான் இதுவே டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகே, ரைட் சார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேரியஸ் நேம் இருக்குது, இதுலேயும் பார்த்துக்கணும். இப்போ பாரு, இது இப்போ உனக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறேன். இதை சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போகலாம். பாரு, ஒரு ரோடு எடுத்துக்கிறேன். இப்போ கார் நேராக போகிறப்ப பிரச்சனையே இல்லை, அது மேக்ஸிமம் சறுக்காது, இனர்ஷியா மாறாது. என்ன இனர்ஷியா மாறாதான்? டைரக்ஷனல் இனர்ஷியா. அது நேராக போகுது, பிரச்சனை இல்லை. ஆனாலும் இது என்னதான் விருப்பப்படும்? நேராக போக தான் விருப்பப்படும். அது பேர் தான் என்னது? இனர்ஷியான்னு சொல்லுவாங்க.
நீ இனர்ஷியாவை மாற்றி திடீர்னு இந்த காரை என்ன பண்ணுற, இந்த பக்கம் திருப்ப பார்க்குற. அப்போ யூ ஆர் அகேன்ஸ்ட் டு இனர்ஷியா. நீ நிலைமத்துக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய போகிறேன்னா நிலைமை என்ன பண்ணும், இந்த காரை இந்த பக்கம் இழுக்க பார்க்கும். அதனால தான் கொஞ்சம் சரைச்சிட்டு போக ட்ரை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, கரெக்டான ஸ்பீடு கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கேற்ற மாதிரி ரேடியஸ் இருக்கணும். ரேடியஸ் எங்கே சார் வருதுங்க பாரு, இது சர்க்குலர் பார்த்தா சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது ரேடியஸ். அதனால் ரொம்ப குறுகலாக போடக்கூடாது. ரோடை ரொம்ப அகலமாக போட்டால் நிறைய ரேடியஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய ரேடியஸ் கிடைச்சா கீழே நிறைய கிடைச்சா சின்ன வேல்யூ ஆக்குங்க பாரு. கீழே பெருசாச்சுன்னா சின்ன வேல்யூ கிடைக்கும். அப்போது வெளியே இழுக்கிறதும் உள்ளே இழுக்கிறதும் கம்மியாக தான் இருக்கும். சார் அந்தளவுக்குலாம் போவானா, ஜஸ்ட் பாரு இந்த ரேடியஸும் முக்கியம். விச் மீன்ஸ் இதை வளைஞ்சிருக்கு பார்த்தியா, இந்த இதுவும் முக்கியம். சர்க்கிள் பெருசாச்சுன்னா ரோடு இன்னுமே வளைஞ்சிருக்கும். அப்போ இந்த ரேடியஸும் தேவை, இந்த காரோட ஸ்பீடும் தேவை. நல்லா வளைஞ்சிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக தான் வளைக்கணும். பெரிய ரேடியஸ் அப்படின்னா நம்ம பாட்டில் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு வரலாம். இன்னொன்று கூட நீ பார்க்கலாம், ட்ராக்கில் ஓட்டுறவங்க, ட்ராக்கில் நார்மலாகவே பாலத்தில் இப்படி தான் ஓட்டிகிட்டு போவாங்க பைக்கை. ஃபஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போகிறப்போ அதை அனுபவிச்சிருக்கேன். என்னென்னா சாய்ச்சிக்கிட்டே ஓட்டுறது. இந்த வளைவில் வந்து பைக்கு நேராக ஓட்ட மாட்டாங்க, அப்படியே சாய்ச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கால் வந்து ரோடு கிட்ட வரைக்கும் போகும். நான் எப்போ அது நினச்சேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக யுவராஜ்னு ஒரு பையன், நானும் அவனை காலேஜ் டைமில் வந்து பார்ட் டைம் ஜாப் போவோம். ஸோ எனக்கு வந்து 10 மணியும் அவனுக்கும் அவங்க அப்பாவோட கடையை பார்த்துக்குவான். அவனுக்கு ஒரு 9 மணிக்கு முடிஞ்சிடும். ஏஆர்எஸ் தேட்டர் சேலத்தில் எப்பயுமே அங்கே தான். 10 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போவோம். பொறுப்பான பசங்க தான். ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த நைட் படத்தில் முடிச்சுட்டு ஒரு பாலம் ஒன்று, ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ரிட்ஜுன்ட்டு, அந்த பாலத்துக்கு மேலே வரப்போ ஒரு வளைவு இருக்கும், செம்ம டன் ஒன்று இருக்கும். மேலேருந்து கீழே வரப்போ அந்த டன்னில் அப்படியே வளைச்சிட்டு வருவான். நான்லாம் கற்றுவேன், மாப்பிள்ளை விட்டுரு மாப்பிள்ளை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டன் எடுப்பான். ஆனால் வண்டி கீழே விழாது. அதுக்கு வந்து பிகைண்ட் த சயின்ஸ் சொல்கிறேன். இதுவே நேர் ரோட்டில் நீ லைட்டாக வளைச்சாலும் வண்டி விழுந்துடும். ஆனால் வளைவில் நீ ஏன் வண்டி அவ்வளோ தூரம் கீழே கொண்டு போகிறேன்னா யோசிச்சுப்பார். இது ரோடு, நீ நேராக போகணும். ஆனால் வளைஞ்சு போனாலும் ஏன் விழ மாட்டேங்கிறேன்னா சிம்பிள், நீ கீழே விழுந்தாலும் இந்த பக்கம் யார் ஒன்று இழுக்க ரெடியாக இருப்பா, ஆப்போசிட்டில் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்று இழுத்துரும், பைக்கு கீழே விழ விடாது. அதுதான் பாயிண்ட்டு. இதுவே ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறப்ப யாராவது அந்த மாதிரி பார்த்துருக்கியா? இல்லை. இதுவே ரேசிங் ட்ராக்ல இது நல்லா தெரியும். ரேஸ் ஓட்டுறவங்க வந்து ஸ்பீடை வந்து எழக்கூடாதுன்னா நேராக போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வளை வரப்போ நல்லா வண்டியை சாய்ச்சி கொண்டு போவாங்க. ஆனால் கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாயிடுச்சுன்னா கீழே விழுந்து இடிச்சிருவாங்க. அது கால்குலேஷனால தான் போகணும். அதுவும் ரொம்ப இதெல்லாம் போகக்கூடாது. பட் அப்படியே ஆக்சுவலாக அப்படின்னு நார்மல் ரோட்டில் போகவே கூடாது, அது வேறு. அதுக்கு முன்னாடியே ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க. நீ இந்த ஸ்பீடில் போனான்னா அவ்வளோதான், அது நீ விழ மாட்டேன். இந்த ஸ்பீட் லிமிட் நீ ஒரு வளைவிலையும் அந்த ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பான். நீ முன்னாடி நல்லா பாரு, எந்த இடத்துலையுமே தராமலாம் அது இருக்காது. அந்த ஸ்பீடுக்குள்ளே போய் நீ வளைச்சிக்கலாம். அந்த ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுறான், ஒரு பாலத்துக்கு நடுவில் இதை வச்சு தான், ஓகேவா? ஏன்னா அதோட ரேடியஸ் இவ்வளோ இருக்குது, சரியா? அந்த பாலத்தோட மாஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ நீ இந்த ஸ்பீடில் தான் போகணும், இல்லையா? இந்த ஃபோர்ஸ் உண்மையில ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் அங்கே பயன்படுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வரும். இது வந்து ரஃப்பாக இருக்கும், இன்னும் டெக்னிக்கலாக இருக்கும். ஹைட்டும் முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படும். ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் தான் நீ போகணுங்கிறது டிசைட் பண்ணுறாங்க. சிலதில் 40 கிலோமீட்டர்னு போட்டிருப்பான், சிலதில் 60 கிலோமீட்டர் வரைக்குமே நீ அந்த வளைவில் போகலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான். அதை எப்படின்னு கால்குலேட் பண்ணி காட்டினா அது ஒரு தனி டாபிக், அது நான் போகிறதில்லை. பட் இந்த மாதிரி வளைவில் போகிறப்போ சரி ஏன் கீழே விழுந்துருன்னு சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் இனர்ஷியா. உனக்கு அது பயமாக இருக்கும், உன் ஃபீலிங் அது பயமாக இருக்கும். ஆனால் அது பயம் கிடையாது, இட்ஸ் இனர்ஷியா. இனர்ஷியா உன்னை என்ன பண்ண ட்ரை பண்ணும், கீழே விழ வைக்க தான் பார்க்கும். பிகாஸ் நீ என்ன பண்ணுற, அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்க. நீ வண்டியை திருப்பி இன்னொரு இனர்ஷியாவை எடுக்க பார்க்குற. அப்போ இனர்ஷியா டு இனர்ஷியா சேஞ்ச் ஆகுறப்போ கண்டிப்பாக அந்த பைக் என்ன பண்ணாது, கார் என்ன பண்ணாது, இல்லை உன் உடம்பு என்ன பண்ணாதுன்னா சடனாக திரும்ப ஒத்துழைக்காது. ஆனால் நீ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஸ்பீடாக கொண்டு போய் வளைச்சனா, அதே மாதிரி வளைவில் மெதுவாகவும் போகக்கூடாது. மெதுவாக போய் வளைச்சாலும் கீழே விழுந்துருங்க. அதுக்கு எதாவது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய்
வளைக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக. ஸோ இது எல்லாமே கால்குலேஷன் தான். ஏன் அப்படின்னா தான் அப்போ தான் உனக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை வளைவில் போய் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் காரணம் ஒன்று இனர்ஷியா பையன், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. இது சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். மையத்தை நோக்கி வந்தால் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸு, வெளியே போச்சுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். புரியுதா? ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து திருப்புறப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுத்துட்டு போகிறது காரணமாக இருப்பாங்க. ஒன்று தான் மெயின் ரீசன். அது ஏன்னா இன்னைக்கு டாபிக் இனர்ஷியா கிடையாது, அதனால் அது ரொம்ப டீட்டெயிலாக என்னால் பேச முடியாது. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் இனர்ஷியா தான் டாப்பிக்கே. சரி, அப்போது இந்த இடத்துல வளைவு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வளைவுக்கு போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் போய் திருப்பணும். அப்போ ஸ்பீடு முக்கியம், ஆனால் அதிகமாக போகக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய வெக்டார்ஸ் தான். அப்போ நம்ம ட்ராவல் சர்க்குலர் பாத்தில் பண்ணாலும் நம்மளை சுற்றி இந்த வெக்டார்ஸ் எல்லாம் இமேஜினரியாக டெவலப் ஆகும். கண்ணில் பார்க்க முடியாது, பட் அது ஒரு ஆக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கிளியரா? ஸோ இதுதான் சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன், ரேடியல் ஆக்சிலரேஷன் அண்ட் நார்மல் ஆக்சிலரேஷன். எது கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறப்போ உனக்கு என்ன கிடையாது, பெடல் ஆக்சிலேஷன் கிடையாது. அதனால தான் நீ நேர் லைனில் போகிறப்போ லைட்டாக வண்டி சாய்ச்சா கூட கீழே விழுந்துருவேன், ஆக்சிடென்ட் ஆகிடும். நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ இது நோட் பண்ணிக்கோ.